வெல்கம் டு இந்தியன் ஸ்பைசஸ். இன்றைக்கி நம்ம பண்ண போகிற ரெசிபி பார்த்திங்கன்னா பீட்ரூட் பொரியல் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து ஸ்டவ் ஆன் பண்ணி நான் ஒரு கடாய் வச்சுருக்கேன். கொஞ்சமாக எண்ணெய் விட்டுக்கலாம். ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு கடுகு போட்டுக்கலாம். சீரகம் வந்து ஒரு ஸ்பூனு, ஒரு ஸ்பூன் அளவுக்கு உளுந்து, சின்ன ஸ்பூன் அதனால் சேர்த்துக்கிறேன். ஒரு பச்சை மிளகாவை கீறி போட்டுக்கலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை, ஒரு அரை வெங்காயம் மட்டும் போட்டுக்கிறேன். கொஞ்சம் வதங்கணும் வெங்காயம். ஒரு பிஞ்சு மஞ்சத்தூள், ஒரு 300 கிராம் பீட்ரூட் வந்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன். இதை வந்து இதில் சேர்த்துக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கோங்க. இப்போவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம். ஏன்னா அதிகமாக போடக்கூடாது, பார்த்துட்டு லாஸ்ட்டு கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சம் தான் நான் உப்பு சேர்க்குறேன். சிம்மில் வச்சுட்டு தம் போட்டு மூடிடலாம். ஒரு 5 மினிட்ஸ் ஆகட்டும். 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. நல்லா சாப்பரில் போட்டதுனால வெந்துருச்சு. நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி போட்டதுனால. இப்போ உப்பு செக் பண்ணிக்கோங்க. உப்பு சரியாக இருக்குது. இப்போ சிம்மில் ஒரு நிமிஷம் இருக்கட்டும். ஒரு 10 தேங்காய் வந்து பவுடர் மாதிரி பல்ஸ் மோடில் போட்டு வந்துடுறேன். ஒரு 10 தேங்காய் பாருங்கள், பல்ஸ் மோடில் போட்டு வச்சுருக்கேன். இதில் ஆட் பண்ணிடலாம். மிக்சியில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு தண்ணி விட்டு அதுவும் போட்டுக்கலாம். நல்லா கலந்து விட்டுக்கலாம். ஒரு நிமிஷம் மீடியம்ல வச்சுக்கோங்க. இருக்கிற ஈரப்பதம் ஃபுல்லாக இழுத்துரும். எல்லாம் காயிலேருந்து வந்த தண்ணி தான், நம்ம எதுவும் சேர்க்கலை. பீட்ரூட் பொரியல் ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். சுவையான பீட்ரூட் பொரியல் ரெடி. இது சாதம், அப்புறம் ஈவன் டிஃபனில் சாப்பிட்றவங்களும் விரும்பி சாப்பிட்லாம். சாதத்துக்கு ஒரு சூப்பர் சைட் டிஷ்ஷு. ரசம், சாம்பார், காரக்குழம்புக்கு நல்லாயிருக்கும்.
இதில் அயன் சத்து நிறைய இருக்கிறதுனால பீட்ரூட் வாரத்துக்கு 2 வாட்டி சேர்த்துக்குங்க. உடம்புக்கு ரொம்ப நல்லது. பிள்ளைங்களுக்கும் செஞ்சு கொடுங்க. லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.